திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை. இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். தம்பிரான் தோழர் திருவாரூரில் தங்கியிருந்த போது நாள்தோறும் இறைவனை சென்று வழிபாடு செய்து வரும் நிலையில் முன் தாம் சென்று வந்த தலங்களை நினைத்து பாடியதே இந்த திருப்பதிகம். ஊர் தொகை 7ஆம் திருமுறை 47வது பதிகம். பண் பழம்பஞ்சுரம். முதல் பாடல். காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அழுத்தூர் அரசே கொழுநல் கொல் ஏரே பாட்டு ஊர் பலரும் பரவப்படுவாய் பனங்காட்டூரானே மாட்டு ஊர் அறவா மறவாது உன்னை பாட பணியாயே. இதன் பொருள், காட்டூரில் எழுந்தருளியுள்ள கருணை கடலே, கடம்பூரில் எழுந்தருளியுள்ள குணமலையே, காணப்பேரில் எழுந்தருளி உள்ளவனே, கோட்டூர் கொழுந்தே, அழுந்தூர் அரசே, போர் நாளில் எழுந்தருளும் கொல் ஏரே, பாடல்களால் ஊர்தோறும் உள்ளவர்களால் வணங்கப்படுபவனே, திருப்பனங்காட்டு ஊரானே, இடவத்தை நடத்துகின்ற அற முதல்வனே, உன்னை மறவாமல் பாடும் வண்ணம் அடியேனை பணிப்பாய். இரண்டாவது பாடல். கொங்கில் குறும்பில் குரங்கு தளியாய் குழகா குற்றாலா மங்குல் தெரிவாய் வானோர் தலைவா வாய்மூர் மணவாளா சங்க குழையார் செவியா அழகா அவியா அனல் ஏந்தி கங்குல் புறங்காட்டாடி அடியார் கவலை களையாயே. இதன் பொருள், கொங்கு நாட்டு குறும்பூரில் உள்ள குரக்குத்தளியை உடையவனே, திருக்குழகனே, திருக்குற்றாலநாதனே, இரவில் திரிபவனே, தேவர் பிரானே, திருவாய் மூர்த்த தலைவனே, சங்கு குழையணிந்த திருச்செவியை உடையவனே, அழகனே, என்றும் தனியாத தீயை கையில் ஏந்தி இரவில் இடுகாட்டில் ஆடுபவனே, அடியாரின் மனக்கவலையை நீக்குவாயாக. மூணாவது பாடல். நிறை காட்டானே நெஞ்சகத்தானே நின்றியூரானே மிரை காட்டானே புனல் சேர் சடையாய் அனல் சேர் கையானே மறை காட்டானே திருமாந்துரையாய் மாகோணத்தானே இறை காட்டாயே எங்கட்கு உன்னை எம்மான் தம்மானே. பாடலுடைய பொருள், நிறைகாட்டை உடையவனே, அடியவரின் மனத்தில் அமர்ந்திருப்பவனே, திருநின்றியூரை உடையவனே, மிரைக்காட்டை உடையவனே, கங்கை பொருந்திய சடையினனே, தீ ஏந்திய கையனே, திருமறைக்காடனே, திருமாந்துரையில் உரைபவனே, மாகோணம் எனும் திருகோணமலையானே, எம்பெருமானாகிய இறைவனே, எங்கட்கு உன்னை சிறிது காட்டுவாயாக. நான்காவது பாடல். ஆரூர் அத்தா ஐயாற்று அமுதே அளப்பூர் அம்மானே காரூர் பொழில்கள் புடைசூழ் புறவில் கருகா ஊரானே பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள், திருவாரூர் அப்பனே, திருவையாற்றில் உள்ள அமுதே, அளப்பூர் அம்மானே, கருமையான சோலைகள் சூழ்ந்த முல்லை நிலத்தை உடைய திருக்கருகாவூரை உடையவனே, பேரூரில் வாழும் பட்டி பெருமானே, பிறவா நெறி கொண்டவனே, உலகிலுள்ள பலராலும் வழிபடப்படுபவனே, பாசூரில் உள்ள பெருமானே. இப்போ ஐந்தாவது பாடல். மருகல் உறைவாய் மாகாளத்தாய் மதியம் சடையானே அருகல் பிணி நின் அடியார் மேலகல அருளாயே கருகல் குரலாய் வெண்ணி கரும்பே கானூர் கட்டியே பருக பணியாய் அடியாருக்கு உன்னை பவளப்படியானே. பாடலுடைய பொருள், மருகலில் வாழ்பவனே, மாகாளத்தை உடையவனே, பிறையணிந்த சடையை உடையவனே, உன் அடியார்கள் மெலிதற்கு காரணமாகிய நோய்கள் அகலுமாறு அருள் பாலிப்பவனே, கரிய கண்டம் உடையவனே, வெண்ணியில் உள்ள கரும்பே, கானூர் வாழும் கட்டியே, பவளம் போன்ற திருமேனியனே, உன்னை அடைந்து இன்புறும் நிலையை செய்ய அருள்பாலிப்பாயாக. ஆறாவது பாடல். தாம்கூர் பிணி நின் அடியார் மேலகல அருளாயே வேங்கூர் உறைவாய் விளமர் நகராய் விடையார் கொடியானே நாங்கூர் உறைவாய் தேங்கூர் நகராய் நல்லூர் நம்பானே பாங்கூர் பலிதேர் பரணே பரமா பழனப்பதியானே. பாடலுடைய பொருள், வேங்கூர் வாழ்வே, விளமர் நகரானே, இடப கொடியானே, நாங்கூரில் வாழ்பவனே, தேங்கூர் நகரானே, நல்லூர் நம்பனே, பழனப்பதியானே, அழகிய ஊர்தோறும் பலி கொள்ளும் பரமனே, நின் அடியார் மேலனவாகிய மிக்க பிணிகள் அகல அருள்வாயாக.
ஏழாவது பாடல். தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றை செழும் தாராய் வானை காவல் கொண்டு நின்றார் அரியா நெறியானே ஆனைக்காவில் அரணே பரனே அண்ணாமலையானே ஊனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே. பாடலுடைய பொருள்: தேனை தன்னகத்தே பெற்று விரிந்து கொன்றை மலர்களால் கட்டப்பட்ட செழுமையான மாலையை உடையவனே, வானைக்காவல் கொள்ளும் விண்ணவரும் அரியா பரம்பொருளே, திருவானைக்கா அரணே பரனே திருவண்ணாமலையானே, உடல் ஓம்பலை நீக்கி உன்னை விரும்பி தொழுவாரே உன்னை அறிவார்கள். எட்டாவது பாடல். துருத்தி சுடரே நெய்தானத்தாய் சொல்லாய் கல்லாலா பருத்தி நியமத்து உறைவாய் வெயிலாய் பலவாய் காற்று ஆனாய் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம்கொள் கைலாயா அறுத்தித்து உன்னை அடைந்தார் வினைகள் அகல அருளாயே. பாடலுடைய பொருள்: திரு துருத்தி சோதியே, நெய்தானத்து இறைவனே, மறைகளால் ஆராயப்படுகின்ற கல்லால மரத்தின் கீழ் எழுந்தருளி உள்ளவனே, பருதி நியமத்தில் வாழ்பவனே, வெயிலாகியும் பல பொருள்களாகியும் காற்றாகவும் ஆனவனே, மிகவும் என் மனத்தை திருத்தி வந்து அமர்ந்தவனே, கைலாயநாதனே, விரும்பி உன்னை அடைவார்களின் வினையகல அருளாயே. ஒன்பதாவது பாடல். புலியூர் சிற்றம்பலத்தாய் புகழூர் போதா மூதூரா பொலிசேர் புறமூன்று எரிய செற்ற புரிப்புண் சடையானே, வலிசேர் அரக்கன் தடக்கை ஐஞான்கு அடர்த்த மதிசூடி கலிசேர் புறவில் கடவுராளி காண அருளாயே. பாடலுடைய பொருள்: புலியூர் சிற்றம்பலத்தை உடையவனே, புகழூரில் உள்ள அறிவனே, மூதூரை உடையவனே, பொலிவு பொருந்திய முப்புறங்களை எரியண்ணச் செய்தவனே, முறுக்குடைய புல்லிய சடையை உடையவனே, வலிமை பொருந்திய இராவணனது 20 தோள்களையும் கைகளையும் நெறித்தவனே, பிறைசூடி ஒளி பொருந்திய முல்லை நிலத்தில் உள்ள கடவுரை ஆள்பவனே, உன்னை நாங்கள் காணுமாறு அருள்வாயாக. பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். கைமா உரிவை அம்மான் காக்கும் பல ஊர் கருத்து உண்ணி மைமா தடம்கண் மதுரம் அன்ன மொழியாள் மட சிங்கடி தம்மான் ஊரன் சடையன் சிறுவன் அடியன் தமிழ்மாலை செம்மாந்து இருந்து திருவாய் திறப்பார் சிவலோகத்தாரே. பாடலுடைய பொருள்: மை எழுத பெற்ற மாவடுகதிர் போன்ற பெரிய கண்களையும் இனிமையான மொழிகளையும் உடையவனாகிய சிங்கடிக்கு தந்தையும் சடையனார் மகனும் யானை தோலை உடைய பெருமானுக்கு அடியவனுமான நம்பி ஆரூரனின் இத்தமிழ் மாலையை அப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற பல தலங்களையும் நினைத்து கவலையற்று பாடுபவர்கள் சிவலோகத்தில் சிறப்புடன் இருப்பர். இன்னைக்கு ஆரூரர் திருவாரூரில் அருளிய ஊர்துகை அப்படிங்கிற அந்த அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம். அடுத்த வாரம் ஆரூரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.